திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனைகளோடு துயில் உணருங்கள். நல்ல அருமருந்து, நல்லதொரு மருந்து, அருமருந்து எது? நமச்சிவாய என்னும் மந்திரம். அந்த நமச்சிவாய மந்திரத்தை கூறிக்கொண்டே எழுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அருளுரைகளை கேட்டு மகிழுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அருமையாக பெருமையாக வளமாக நலமாக வாழ்வீர்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? நமச்சிவாய 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 சொல்லிகிட்டே இருக்கணும். சரியா? திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன், சிவபெருமேன், குத்தப்பெருமேன், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இந்த 4ஆம் திருமுறையிலே 37வது பதிகம் 37வது பதிகம் திருநெய்த்தானம். இதில் 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். வடிதருமழு ஒன்று ஏந்தி, வடிதருமழு ஒன்றேந்தி வாசடை மதியம் வைத்து, பொடிதரு மேனி மேலே புரிதரு நூலர் போலும் நெடிதரு பொழில்கள் சூழ நின்ற நெய்த்தானம் ஏவி, அடிதரு கடல்கள் ஆர்ப்ப ஆடும் எம் அண்ணலாரே. திருச்சிற்றம்பலம். வண்டுகளிலே பல வகையான வண்டுகள் உண்டு. அதில் சில்வீடு, சில்வீடு என்று ஒரு பல வண்டுகள். அந்த சில்வீடு என்ற வண்டுகள் ஒலிக்கக்கூடிய சோலைகள் சூழ நிலை பெற்ற திருநெய்த்தானத்திலே விரும்பி உறைந்து எப்படி இருக்காரா? திருவடிகளிலே அணிந்த கடல்கள் ஒலிக்கின்றன. காலிலே அணிந்திருக்கின்ற அந்த திருவடிகளில் இருக்கக்கூடிய கடல்கள் ஒலிக்கிறது. அப்படி ஒலிக்கக்கூடிய வகையிலே குத்து நிகழ்த்தக்கூடிய எம் மேம்பட்ட தலைவர் கையில் என்ன வச்சிருக்காரு தெரியுமா? காய்ச்சி வடித்து எடுக்கப்பட்ட கூர்மையாக உள்ள மழு என்னும் ஆயுதம், மழு என்னும் ஆயுதத்தை கையிலே ஏந்தி இருக்கிறார். நீண்ட சடையிலே பிறையை அணிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, திருநீறு அணிந்த மார்பிலே பல நூல்களை முறுக்கி அமைக்கப்பட்ட பூநூலை அணிந்தவர், பூநூலை அணிந்திருக்கிறார். வடிதரு மழு அப்படின்னா வடிதரு மழு, வடித்து குறிதாக ஆக்கப்பட்ட மழுப்படை. அடுத்து வாருன்னா இங்கே சடைன்னு பொருள். வார்ந்த சடை, நீள் சடை, நீண்ட சடை. பொழிதரு மேனி, பவளம் போன்ற மேனி, பால் வெந்நீர். பனித்த சடையும் பவளம்போல் மேனியும் பால் வெந்நீரும் என்று சொல்கிறார்களே அப்பர் பெருமான். அதுபோல் இங்கே பொடிதரு மேனி, பவளம் போல மேனியிலே பால் வெந்நீர். புரிதரு நூலார், ஒன்பான் கொண்ட 3 புரி நுண்ஞான். திருமுருகாற்றுப்படையில் 9 கொண்ட 3 புரி நுண்ஞான். நெடின்னு சொன்னால் தான் அங்கே சில்வண்டின்னு சொன்னோம்ல, சில்வண்டு அப்படின்னு. அது நொடி, நெடி. சில்வண்டு பொழில்களுடைய அடை. அது அடிதருகள் திருவடியிலே
பூட்டி இருக்கிற வீரக்கடல் அது ஒலிக்குதான். ஒரு ஆடும்போது அந்த கடலெல்லாம் ஒலிக்கிறது. அப்படி சிவனாருக்கு அண்ணல்னா இடுகுறி பெயராக அமைந்திருக்கிறது. ஆடல் மேவிய அண்ணலார் அப்படின்னு 12ஆம் திருமுறையில் சொல்றார். திருச்சிற்றம்பலம். படிதரு மழு ஒன்றேந்தி வார்சடை மதியம் வைத்து பொடிதரு மேனி மேலே புரிதரு நூலர் போலும் நெடிதரு பொழில்கள் சூழ நின்ற நெய்த்தானம் மேனி அடிதரு கடல்கள் அற்ப ஆடும் எம் அண்ணலாரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநெய்த்தானம், தில்லஸ்தானம் என்று வழங்கப்படுகிற திருநெய்த்தானம் சென்று அங்குள்ள நெய்யாடி அப்பரை வணங்கி பெருமானுடைய பேராற்றலை உடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.